இது உங்கள் கரு டிவி. நான் எம் அர்ஜித் ரோஷன் மற்றும் நான் எம் பிதுன் கார்த்திக். இப்போ 2020 நடந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்குக்கு ஏப்ரல் 12, 2026 அப்போ தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்ப்பு எல்லாருக்குமே ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் 2020 நடந்துச்சு. அப்போ அது கொரோனா டைமு, ஊரடங்கு இருந்த டைமு. அப்போ எனக்கு 8 வயசு. அப்போதான் இந்த தந்தை மகன் கொலை வழக்கு சாத்தான்குளத்தில் நடந்துச்சு. இது எதனால நடந்துச்சுன்னா, இந்த கொரோனா டைம்ல முழு ஊரடங்கு இருந்துச்சு. அப்போ எந்த கடைகளையுமே திறக்க முடியாம தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த ஊரடங்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரும்போது அந்த கடை திறந்து வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் லிமிட்டை தாண்டி இந்த கடையை திறந்து வச்சிருந்ததுனாலதான் இந்த தந்தை மகன் கொலை வழக்கு நடந்திருக்கு. அப்போ எனக்கு 8 வயசு இருக்கும் போது ஐயோ இவங்க பாவமே அப்படின்னு தான் புரிஞ்சு. இப்ப இவங்க தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த சம்பவம் எவ்வளவு வீரியமானது, எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு கேஸா இருக்கும். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையை இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சிருக்கு. அதுக்காக நீதிமன்றம் இவ்வளவு பெரிய தண்டனையை இவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றது எனக்கு இப்பதான் புரியுது. அதோட கஷ்டம் புரியுது, இந்த சம்பவத்தோட வீரியம் புரியுது. எனக்கு சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை போலீஸ் ஆகணும். ஆனா இந்த மாதிரி பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கும் போது நான் ஆகலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். எல்லா துறையிலுமே நல்ல குணம் கொண்டவங்களும் இருக்காங்க, தீய குணம் கொண்டவங்களும் இருக்காங்க. இந்த விஷயத்த அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுக்கு போகும்போது ஜுரம் இருந்துச்சு, ஹார்ட் அட்டாக் இருந்திருக்கு, அந்த 2 பேருக்கும் உடல் ரீதியான பிரச்சனை இருந்திருக்கு, நோய் இருந்திருக்கு அப்படின்னு காவல்துறையும் மறைக்க பார்த்துச்சு. அந்த காவல்துறையை கையில வச்சிருந்த முதலமைச்சரும் அன்னைக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. ஆனா இது இல்ல, அவங்க அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க அப்படின்னு உண்மையை வெளிக்கொண்டு வந்தது ஒரு நேர்மையான காவலாளி, பெண் காவலாளி ரேவதி மேடம் அவர்கள் தான். சரி, ஒரு டாக்டர் சொன்னாங்களே, அவங்க யாரு? அந்த மருத்துவமனையில பணியாற்றி வந்த ஒரு மருத்துவர் டாக்டர் வெண்ணிலா மேடம் தான் இன்னொரு உண்மையும் வெளிக்கொண்டு வந்தாங்க. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில ஒரு மாற்றமும் இல்லாம இதுதான் இப்படிதான் அது அடிபட்டுச்சு, எதனால அடிபட்டுச்சு, எப்படி அடிச்சாங்க, எங்க காயங்கள் பலமா பட்டிருக்கு, எதனால அவங்க செத்தாங்க அப்படின்றத அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில ஒண்ணு கூட மாற்றம் இல்லாத அந்த உண்மையான பிரேத பரிசோதனை அறிக்கையை வெளிவரதுக்கு அவங்க ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. அது மாதிரி நீங்க இந்த மாதிரி தீய குணம் கொண்டவங்களை பார்த்து நீங்களாம் விலகிட்டே வந்தீங்கன்னா இந்த நாட்டுல நேர்மையான அதிகாரி எப்போ வருவாங்க? அதனால நீ போலீஸ் வேலைக்கு வா, ஆனா நான் உண்மையான அதிகாரியா இருப்பேன்னு உறுதிமொழி எடுத்துட்டு வா. நீங்க சொல்றதும் சரிதான். இது என்ன எடப்பாடி அவர்கள் ஆட்சியில மட்டும்தான் நடக்குது? எல்லா ஆட்சியிலும் தொடர்கதையா தான் இருக்கு. எப்படி ஏடிஎம்கே ஆட்சியில சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கோ, அதே மாதிரி டிஎம்கே ஆட்சியில சிவகங்கை திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு, எப்படி ஏடிஎம்கே ஆட்சியில பொள்ளாச்சி பாலியல் வழக்கோ, அது மாதிரி டிஎம்கே ஆட்சியில அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் விளாத்திக்குளம் பாலியல் வழக்கு, இது எல்லா ஆட்சியிலும் தொடர்கதையா தான் இருக்கு. அதை தட்டி கேட்கறதுக்கும் காவல்துறைக்கு உரிமை இருக்கு. ஒரு தவறு நடக்காம தடுக்கிறதுக்கும், ஒரு தவறு நடந்தா அதை தட்டி கேட்பதற்கும், தவறு நடந்தவரை சிறைப்பிடித்து வைப்பதற்கும் தான் காவல்துறைக்கு உரிமை இருக்கே தவிர தன்னிச்சையா தவறு செய்தவருக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க கூடாது. காவல்துறை குற்றவாளிய நீதிமன்றத்துல ஒப்படைச்சு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ, என்ன பெரிய தண்டனை கொடுக்குதோ அதை நிறைவேற்றுறதுக்கு தான் காவல்துறைக்கு உரிமை இருக்கே தவிர தன்னிச்சையா தண்டனை கொடுப்பதற்கு காவல்துறைக்கோ எந்த அரசாங்கத்திற்கோ உரிமை கிடையாது. இந்திய சட்ட அமைப்பை அம்பேத்கர் எப்படி எழுதி வச்சிருக்காரு? காவல்துறைக்கு இவ்வளவு உரிமைதான், அரசாங்கத்துக்கு இவ்வளவு உரிமைதான், நீதிமன்றத்துக்கு இவ்வளவு உரிமைதான். இது மட்டும் இல்லாம இந்த தவறுக்கு இவ்வளவு தண்டனை தான், இந்த குற்றத்துக்கு இவ்வளவு தண்டனை தான் அப்படின்னு எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அந்த சட்டம் படிதான் இன்னைக்கு இந்தியா நடந்துட்டு வருது. ஆனா அந்த சட்டத்தை ஒரு சில பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. கயிறால கட்டி வச்சு அடிக்கிறது, முதுகல் அடிக்கிறது, தலையில தொங்க விட்டு அடிக்கிறது, ஷோல்டர்ல அடிக்கிறது, ஆசன வாயில கொம்பு வச்சு அடிக்கிறது, இது மாதிரி வீரியமான தண்டனைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு கொடுப்பாங்கன்னா, ஒரு வாட்டி தண்டனை அனுபவிச்ச பிறகும் அந்த தப்பா செஞ்சுட்டு வரவங்களுக்கு, இந்த பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து பண்ணிட்டு வர படுபாதக செயல் செய்யறவங்களுக்கு தான் இந்த தண்டனை எல்லாம் கொடுப்பாங்க. அதுவும் நீதிமன்றத்துல இவங்க குற்றவாளின்னு நிரூபிச்ச பிறகுதான் இந்த தண்டனை எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா நீங்க புடிச்ச உடனே இவங்க குற்றவாளி தானே இந்த தண்டனைகளெல்லாம் செலுத்தி கொன்னதை தான் நாங்க தவறுன்னு சுட்டி காட்டுறோம். பாத்தீங்களா? இப்ப நீங்க அவங்கள அடிச்சு கொண்டனால அவங்க குடும்பமும் அனாதை ஆயிடுச்சு. நீதிமன்றம் உங்களுக்கு தண்டனை அறிவிச்சனால அவங்க குடும்பமும் அனாதை ஆயிடுச்சு. நீதிமன்றம் உங்களுக்கு இன்னொன்னு கொடுத்துருக்கு. என்னன்னு தெரியுமா? 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கொடுத்து
கொடுத்துருக்கு. அதான் நீங்க உங்க சொத்தெல்லாம் வித்துனால கட்டணும். ஏன்? காவல்துறைக்கு சட்டத்துல ஒரு தனி விதிமுறைகள் இருக்குது. ஒரு குற்றவாளிய அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துல கொண்டே ஒப்படைக்கணும். நீதிமன்றம் அந்த குற்றவாளிய 15 நாள் ரிமாண்ட் பண்ணும். இதுக்கிடையில நீதிமன்ற காவல், போலீஸ் கஸ்டடி இப்படின்னு 2 இருக்கு. போலீஸ் கஸ்டடிக்கு ஒரு தனி விதிமுறைகள் இருக்குது, நீதிமன்ற காவலுக்கு ஒரு தனி விதிமுறைகள் இருக்குது. இந்த விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றி குற்றவாளியிடம் இருந்து உண்மையை வெளிவர வைக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி குற்றவாளிய நீதிமன்றத்துல போய் ஒப்படைக்கணும். நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ, எந்த அளவு தண்டனை கொடுக்குதோ அததான் காவல்துறை தண்டனையா கொடுக்கணுமே தவிர சட்டத்தை நீங்க கையில எடுக்காதீங்க. உங்களுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல. ஏன்னா நீங்க எங்க அப்பா வயசா இருக்கலாம், இல்ல எங்க தாத்தா வயசா கூட இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யறத தவிர்த்துடுங்க. வாய்மையே வெல்லும்னு போலீஸ் ஸ்டேஷன்லயோ காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு போலீஸ் வாகனங்கள்லயும் படிச்சிருக்கிற. அதுக்குன்னு உங்களை நான் குற்றம் செஞ்சவங்களை அரவணைக்க சொல்லல. குற்றத்தை தட்டி கேளுங்க, ஆனா அதுக்குன்னு இருக்க விதிமுறைகளை பின்பற்றி தட்டி கேளுங்க. நான் ஒட்டுமொத்த காவல்துறையும் குற்றம் சாட்டுறதா நினைச்சுக்காதீங்க. எல்லா காவல்துறையினரும் நல்லவங்க தான், ஆனா ஒரு சிலவங்க இப்படி இருப்பாங்க. அவங்க கூட இருக்கவங்க தான் இப்படி இருக்கவங்களா தட்டி கேட்கணும். அது மாதிரி கூட இருக்கவங்கள தட்டி கேட்ட காவல்துறையை சார்ந்த ரேவதி மேடம் அவர்களுக்கும் மருத்துவத்துறையை சார்ந்த டாக்டர் வெண்ணிலா மேடம் அவர்களுக்கும் எனது சல்யூட்டை தெரிவிச்சு இந்த வீடியோ முடிக்கிறேன். அதே மாதிரி 2020 இந்த சாத்தாங்குளம் சம்பவம் நடந்தப்பவே எனக்கு 8 வயசு இருக்கும் போதும் இவனுக்கு 5 வயசு இருக்கும் போதும் நாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோ கீழே தரோம். விருப்பம் இருக்கவங்க அந்த வீடியோ பாருங்க. நன்றி, வணக்கம்.